அதனால் நீங்கள் அதெல்லாம் தயவு பண்ணி அந்த பேர்கள்லாம் உபயோகப்படுத்தாதீங்க என்கிட்ட. ஏன்னா முழுமையாக மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்காம்பிட்டன்ட் பர்சன் உதயநிதி. துணை முதல்வர் உதயநிதி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா பதிலளித்துள்ளார். என்ன பெரிய தியாகம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தமிழுக்காக போராடி போஸ்டுக்கு வந்திருக்காரா? இன்னாருக்கு மகன், அதனால போஸ்ட். அது தவிர நான் கேட்கிறேன், உதயநிதிக்கு வாட் லோக்கஸ் ஸ்டாண்டி காட் டு ரிமைன் இன் பாலிடிக்ஸ்னு கேட்கிறேன் நான். அதனால நீங்க அதெல்லாம் தயவு பண்ணி அந்த பேர்கள்லாம் உபயோகப்படுத்தாதீங்க என்கிட்ட. ஏன்னா முழுமையாக மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்காம்பிட்டன்ட் பர்சன் உதயநிதி. அதனால பேச வேண்டாம். நான் சீஃப் மினிஸ்டர் கேட்கிறேன், உங்களுக்கு துணிச்சல் இருக்குமானால் we will not cooperate with the election commission சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். நீங்க இருக்கீங்களா இல்லையா அந்த போஸ்ட்லன்னு பாத்துருவோங்கிறேன் நான். உதயநிதி ராஜேந்திர சோழனா செயல்பட்டு வராருன்னு துரைமுருகன் பேசியிருக்காரு. வயசாயிடுத்து இப்படி ஒரு பதிவு செஞ்சிருக்காரு. இல்ல, அந்த பதிவுக்கு காரணம் சொல்றேன்னா, ஏஜ் ஆயிடுத்து, சினிலிட்டி வந்திருக்கும், என்ன மறதி வந்திருக்கும், முன்னுக்கு பின் முரணா நாம என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுவார். பாவம் வயோதிகர் துரைமுருகன். அதனால பாவம் நம்ம அந்த மார்ஜின் அவருக்கு விட்டு மன்னிச்சு விட்டுருவோம். இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, பாஜக கூட்டணி எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஏடிஎம்கேவும் அங்கங்க செங்கோட்டையன் வெளில போயிட்டாரு, ஓபிஎஸ். நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏற்கனவே சொல்லி இருக்கேன். மக்கள், தமிழக மக்கள் எப்பொழுதுமே தெளிவா வாக்களிக்கக்கூடியவர். ஒரு விஷயம், மக்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.